புதுக்கோட்டையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சாந்தநாதபுரத்தில் மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மெடிக்கல் கொடுக்க மருந்து முடியா பார்த்து வீடு மருந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் யாரு கொடுத்தது? அந்த விஜயபாஸ்கர் கொடுத்தது. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வீட்டுக்கு பாத்திர மருந்து கர்ப்பிணிகளுக்கு சாதி ஏற்ற இறக்கம் பாராமல் பண்போடு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொழிற்சங்க தலைவர் அண்ணன் சண்முகவேல் அவர்களே, இன்னைக்கு எப்படி காமராஜர் தான் அந்த மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாருன்னு எத்தனை ஆட்சி மாறினாலும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அதிமுக என்ற இயக்கம் எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை தொடர்ந்து இந்த பூத் கமிட்டியில் எங்களோடு வருகின்ற கட்சி நிர்வாகிகள் கண்கூட பார்க்குறாங்க. இப்போ கூட ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து தான் நேராக வர்றோம். அதிமுக என்ற இயக்கம் அப்படியே நாடி நரம்பு ரத்தத்தில் ஊறி அடுத்து 26ல் ஆட்சிக்கு வர்றது உறுதி என்பதை எடுத்து காட்டுகின்ற வண்ணமாக கிளை கழகத்துடைய நிர்வாகிகள் அப்படியே ஒரு புது டீமை நமக்கு 11 பேரை 9 பேரை நமக்கு பூத் கமிட்டியில் அடையாளம் காட்டி இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் அப்படியே அவங்க பேசுகிறப்ப நமக்கே அப்படியே நம்ம கை நரம்புகள் முறுக்கேறக்கூடிய அளவிற்கு சிறப்பாக 19 வயசு 20 வயசு 21 வயசு பள்ளி எல்லாம் இப்போ பார்த்தீங்க, அவ்வளவு அழகாக பேசினாங்க. இப்போ கூட எல்லோரும் நீங்களாம் வந்தீங்க, எல்லாம் பார்த்தாங்க. நம்ம திருவிழா வந்தார் சிறப்பாக. காலையில் நம்ம தம்பி ஒன்றியச்சலர் குபேந்திரன் ஏற்பாடு பண்ணியிருந்தார். இதே போல் இப்போ நம்ம திருவள்ளுவர் மாஞ்சாவடி ராஜேந்திரன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம ஒன்றியச்சலாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ இயக்கம் எங்கே இருக்கிறது? நம்ம போஸ் அண்ணன் இங்கே இருக்கிறார். அங்கே பூத்தில் பார்த்தீங்கன்னா போஸ் அண்ணனுடைய மகன் குவைத்தில் இருக்கிறார். பூத்து கமிட்டியில் போஸ் அண்ணன் மருமகன் மைக் பிடிச்சி பேசு இதுதான் கட்சி. உடனே வீடியோ காலில் ராஜசேகர் பூத்து நம்ம குவைத்தில் இருந்து ராஜா துடிப்பாக பேசுகிறாப்புல. எவ்வளவு நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஒன்றே அழுத்தமாக சொல்கிறேங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும், குறிப்பாக தொழிற்சங்கவாதிகளுக்கு, ஆளும் கட்சியாக இருப்பது தொழிற்சங்கத்தில் ஓடுற ஆற்றுல படகு விடுற மாதிரி. அப்படி தானே? வேகமாக போகிற ஆற்றுல நம்ம பரிசலில் உட்காந்துட்டோன்னா அதான் இழுத்துட்டு போயிடும். அப்படி தான் இருக்கும். ஆனால் எதிர்கட்சியில் ஆற்றின் திசையை எடுத்து படகை செலுத்துவது போன்ற கஷ்டமான விஷயம் தொழிற்சங்கத்துக்கு. அது அண்ணா தொழிற்சங்கத்துக்காக இருந்தாலும் சரி, போக்குவரத்தாக இருந்தாலும், இப்போ நம்ம சொர்ணப்பன் தாங்கி இருக்கிற ஆட்டோ சங்கம் யாராக இருந்தாலும், அப்போ ஆளுங்கட்சின்ற அந்த அரசு எந்திரத்தை, அதிகாரத்தை, அதிகார பலத்தை, அதிகாரிகளுடைய பலத்தை எல்லாத்தையும் தாண்டி கட்சி உணர்வோடு அதிமுக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா ரெட்டலை, நம்மளுடைய அண்ணன் எடப்பாடியார் அப்படின்னு எடப்பாடியாரை நம்பி எதிர்கட்சியில் நீங்கள் பயணம் செஞ்சுருக்கிறீங்க. 4.5 வருஷம் நெஞ்சுரத்தோடு பயணம் செஞ்சுருக்கிறீங்க. இந்த 4.5 வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னும் 6 மாதம் உங்களுக்கு வரக்கூடிய காலம் வசந்த காலம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் டாஸ்மார்க்கும் சந்தோஷமாக கைத்தட்டுங்க, சிவில் சப்ளையும் சந்தோஷமாக கைத்தட்டுங்க, மின்சார வாரியமும் சந்தோஷமாக கைத்தட்டுங்க, போக்குவரத்து கழகம் ரொம்ப ஜோராக கைத்தட்டுங்க. ஒன்றும் கவலைப்படாது. நல்ல பஸ்ஸை ஓட்டுறோம், நல்ல ரூட்டில் போடுறோம், ஜம்முன்னு போகிறோம், மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. கவலையாக படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. மீதி பாட்டியெல்லாம் போட்டு வச்சு செஞ்சிடலாம், கவலைப்படாது. எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ யார் திமுக தொழிற்சங்கத்தில் என்ன சேட்டை பண்ணுறான், நம்மளை என்ன பண்ணுறான் அப்படின்றத மறந்துடாமல் அன்னைக்கு தயவுசெய்து ஏதாவது பின்பக்க வழியில் அவனை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. தயவுசெய்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை வச்சு செஞ்சு உங்களை கௌரவமான இடத்துல உட்கார வைக்கிறோம். அது ஒன்று தான் ஆசை, ஒன்றே தான் ஆசை. இப்போ புருஷோத்தமன் தான் இருக்காருன்னா இன்னைக்கு சிவில் சப்ளையில் கடுமையான அதிமுக உணர்வோடு இருந்ததால் அவர் கிட்டத்தட்ட அவரை தென்காசி மாவட்டத்துக்கு மாற்றி போராடி கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சு இன்னைக்கு மீண்டும் திருப்பி புதுக்கோட்டைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார். அதே போல் நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் மாற்றப்பட்டவர்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் நம்முடைய மின்சார வாரியத்துறை, அதே போல் டாஸ்மார்க்கு. அதனால் இதெல்லாமே நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அதிமுக கரவேட்டிக்கிட்டு இந்த தொழிற்சங்கத்தில் அரசு பணியில் இருந்து கொண்டு, தொழிற்சங்கவாதியாக இருந்து கொண்டு, நம்முடைய சங்கத்தில் பதிவுபட்ட சங்கத்தில் மெம்பராக, தலைவராக, செயலாளராக இருந்து அண்ணா தொழிற்சங்க கொடியை உயர்த்தி பிடித்த உங்களுடைய கைகள் பொக்கே கிடைக்கும், மலர் கொத்து கிடைக்கும். கவலைப்படாதீங்க.
வருங்காலத்தில் உங்களுக்கு மலர் கொத்து கிடைக்கும். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. இன்னும் 9 மாசத்துல உங்களுடைய இந்த கொடியை உயர்த்தி பிடித்த கைகளுக்கு நாங்கள் மாலை அணிவிக்க தயாராக இருக்கிறோம், மகுடம் அணிவிக்க தயாராக இருக்கிறோம். மக்கள் ஆட்சி பொறுப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால் நம்ம ஆட்சிக்கு வரக்கூடிய நல்ல சூழல் இருக்கிறது. ஒரு மகத்தான கூட்டணியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. ஒரு மகத்தான வெற்றியை பெற இருக்கின்றோம். 6 சட்டமன்ற தொகுதிகளையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக சட்டமன்ற தொகுதிகளாக வர இருக்கிறது. அதற்கான அடித்தளத்திற்கான பூத் கமிட்டி பணிகளை நம்முடைய ஒன்றிய செயலாளர்லாம் கடுமையாக வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம சேட்டு வார்டில் நம்ம வட்டச் செயலாளர் எங்கள் கனகராஜ் சார் எல்லாரும் அருமையாக பேசினார். அன்னைக்கு உணர்வோடு பேசினார். இந்த பணி கஷ்டமான பணி, ஆனால் அதுக்கப்புறம் அதே பணி இன்னைக்கு தலைமை சொன்னது சரியான விஷயம், உணர்வோடு சொல்கிறேன், மீண்டும் ஆட்சிக்கு வரேன்னு சொன்னார். எனக்கு அத்துணை இந்த பூத் கமிட்டியில் பங்கேற்று துணை புரியக்கூடிய உங்களுடைய அத்துணை பேருக்கு உடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பிக்கையோடு அந்த பணிகளை களப்பணிகளை பாருங்கள், எதிர்பார்ப்போடு களப்பணிகளை பாருங்கள், உத்வேகத்தோடு களப்பணிகளை பாருங்கள். உங்களை வழிநடத்துவது செய்வதற்கு களத்திலே முதல் ஆளாக நிற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இங்கே சதர் பிரபாகர் நம்முடைய மாவட்டத்திற்கு பொறுப்பேற்றிருக்கிறார். 6 தொகுதியையும் அதிமுக தொகுதியாக ஒப்படைப்பது என்பது உறுதி என்று சொல்லி இந்த கூட்டத்தில் நேற்று நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். உடனே ஒன்றிய செயலெல்லாம் உங்கள் அண்ணா தொழிற்சங்க ஒன்றிய செயலரை வர சொல்லிக்கிறீங்க. வந்த ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க செயலர் எல்லாத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டு, வாழ்த்துக்கள். வந்ததோடு சேர்த்து 4 பேரை கூட்டிகிட்டு வந்ததற்கும் நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். எழுதி வைத்துக்கொள்ள இயக்கத்தில் துடிப்பாக களப்பணி ஆற்றக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் அதிமுகவுடைய கோட்டை, எம்ஜிஆரோட கோட்டை, அம்மாவுடைய கோட்டை. தொடர்ந்து இப்போ இன்னைக்கு கூட நான் போனப்போ பூத்தில் ஆலங்குடியில் இருக்கிற ஒரு பையன் பேசுகிறான். ஒரு 19 வயசு பொண்ணு பேசுது. நீங்கள் அடிக்கல் நாட்டி இந்த பூங்காவை இன்னைக்கு பேரை மாற்றி வச்சுக்கிறாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அம்மா மினிக்கில் நீங்கள் கொடுக்கணும், பூங்கா பேரை மாற்றணும், பல் மருத்துவக் கல்லூரியை நல்லா பண்ணணும், காவிரி ஆறை வெட்டி பாதியில் நிற்கக்கூடிய காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை கொண்டு வரணும், புதுக்கோட்டைக்கு தண்ணி காவேரி தண்ணி வர வேண்டும் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். இன்னைக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி கடைசியாக நான் இப்போ முடிக்க போகிறேன். 1/2 நிமிஷம் தான், 30 செகண்டு. சட்டமன்றத்தில் எங்கள் அதிமுகவுடைய குரல் இந்த மாவட்டத்திற்காக ஓங்கி ஒலிக்குன்னு சொன்னோம். புதுக்கோட்டைக்கு 10 நாள் கழித்து தான் தண்ணி வருதுன்னு, 10 நாளைக்கு ஒரு தண்ணி வருதுன்னு பேசணும். அன்னவாசலில் 5 நாளைக்கு ஒரு தண்ணி வருதுன்னு பேசணும். இழுப்பூரில் 3 நாளைக்கு ஒரு தண்ணி வருதுன்னு பேசணும். விராலிமலையில் 4 நாளைக்கு ஒரு தண்ணி வருதுன்னு பேசணும். ஜல்லிக்கட்டுக்கு பேசணும், கபடிக்கு பேசணும், காவிரி ஆற்றுக்கு பேசணும். மாவட்டத்துடைய அத்துணை திட்டங்களுக்கு, நல்ல திட்டங்களுக்கு, விவசாயத்துக்கு இலவச மின்சாரத்திற்காக பேசணும். காவிரி நம்முடைய கரும்புக்கு பேசணும். எல்லா திட்டத்துக்காகவும் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கோம் என்று சொல்லி ஏழை எளிய மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியது அதிமுக. அடுத்து ஆட்சி மலரும் என்ற நல்ல செய்தியை சொல்லி உங்களுடைய அத்துணை பேருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி பெரும் திரளாக வருவதற்குரிய